வணக்கம். நிறைய பேர்த்தோட கேள்வி, மார்க்கெட் மீண்டும் உச்சம் வருமா? வரும், வராதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்பயுமே ஒரு நீச்சம் வந்துச்சுன்னா உச்சம் வரதான் செய்யும். அப்போ ஏன் எக்ஸிட் பண்ண சொல்கிற? அடுத்த கேள்வி நேச்சுரல் தானே. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜப்பனீஸ் மார்க்கெட் 30 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஹை பண்ணிச்சு. அண்ட் இந்த ஹையை இப்போ 2025 அக்டோபர் நவம்பரில் தான் மீண்டும் உடச்சிச்சு. எத்தனை வருஷம்? 30 இயர்ஸ் கழிச்சு தான் அதை ரீடச் பண்ணிச்சு. சுஸ்லான் ரைட் 2011 அது ஒரு லோ வந்துச்சு. அண்ட் மீண்டும் 2025 தான் மே பக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரியா? இட் பிரேக் அவுட். எத்தனை வருஷம்? ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ். 14 இயர்ஸோட வட்டி என்னாச்சு? ப்ரைஸ் கீழே விழுந்தது இருக்கட்டும், வட்டி என்னாச்சு? மீண்டும் மேலே வருமா? மேலே வரும், இல்லைன்னு நம்ம சொல்ல. இப்போ டிசம்பர் மாதத்தில் நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பேசுகிற விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு பேசுகிற விஷயம் ரெண்டுக்குமே பொருந்தும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். சரி, கவனமாக இந்த ப்ரோக்ராம் கேளுங்க. நிச்சயமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்கள, நான் ட்ரேடர் பற்றி நான் பேசல, இன்வெஸ்டர்ஸ் ரைட், ஒரு 5 to 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் பீரியடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் பொருந்தும், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். நிறைய பேர் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், சரி லாஸ்ட் அட்லீஸ்ட் ரைட் 2020 கொரோனா வந்துச்சு. இந்த 2020 கொரோனா வந்ததுலேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிஜமாவே இட் இஸ் வெரி குட் ட்ரெண்ட். அண்ட் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாங் டேர்ம் பிளானிங்க்கு நல்லா இருக்கும். அண்ட் இட் கிரியேட்ஸ் வெல்த். தெரிஞ்சோ தெரியாது, இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் நிஜமாவே மார்க்கெட் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் பல கோடிகள் சம்பாரிச்சிருக்கிறாங்க, பல லட்சம் கோடிகள் சம்பாரிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகும்போதும் டெஃபினட்டாக அவ்வளோ லட்சம் கோடி கிரியேட் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பிஎஸ்சி எடுத்துங்க, பிஎஸ்சி 2020 அரௌண்ட் 200 ரூபா பக்கமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ எங்கே இருக்குது? கேப்லின் பாயிண்ட் எடுத்துங்க, 180 rupeesல இருந்துச்சு. 2000 வரைக்கும் போய் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணி மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வெல்த் இட்ஸ் கிரியேட்டட். பட் டெஃபினட்டாக 2020 அப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தவங்க நிறைய பேர், ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு 6 crore plus பீப்புள் 2020 அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் தே கிரியேட்டட் அ ஹியூஜ் வெல்த். அவங்க ஃபால்னா என்னாது, மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா என்னாதுன்றது தெரியாதவங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த விஷயம் வீடியோ பாருங்கள். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கான விஷயத்தை போத் ஃபார் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு அபவுட் 5,000 to 6,000 ஸ்டாக்ஸ் லிஸ்டட் ஸ்டாக்ஸ் இருக்குது. சரியா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஸ்டாக்கை பற்றி தெரியல. எப்படி? ஸ்டாக்கை பற்றி உனக்கு தெரியலன்னு சொன்னால் நீ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்க, அதில் ஃபண்ட் மேனேஜர் இருக்கார், அவர் பார்த்துப்பாரு, நீ மாதம் மாதம் பணத்தை கட்டிட்டு போயிட்டே இருன்றாங்க. 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இது க்ளோஸ் டு அபவுட் 5,000+ வச்சுக்கலாம் ஸ்டாக்ஸு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அந்த செக்டார் எப்படி இருக்கும், அண்ட் இதோட என்ட்ரி பாயிண்ட் என்ன, டார்கெட் என்ன தெரியாது. இது வேணாம், நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலான்னு சொல்லி பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் டச்வுட் செபி ரூல் போட்டு நிறைய சிமிலர் எல்லாத்தையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி விட்டாங்க. ஆனாலும் க்ளோஸ் டு அபவுட் 2,500+ ஸ்கீம்ஸ் இருக்குது. கொடுமை இல்லை? ஸோ இதுக்கு அப்படியே பாதி தான் இருக்குது. அண்ட் இந்த 2,000-2,500 ஃபண்டில் எந்த ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணோம்? சிம்பிளான விஷயம். இன்னைக்கு இப்படி எடுத்துக்கலாமே, 2020 பெஸ்ட் ஃபார் பர்ஃபார்மிங் லார்ஜ் கேப் ஃபண்டு, இன்னைக்கு அதோட ஸ்டேட்டஸ் என்ன? 2023-24 பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் ஃபண்டு இருந்துச்சு, அதோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்ன? கிடையாது. ரைட்? லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் பிகினிங்லேயும் கோல்டு ஸ்டாக்ஸு, கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண கோல்டு ETFன்னு வச்சிங்களேன், அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? சரியா? ஸோ இதுலேயும் அதே பிரச்சனை தான். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் போதும் யூ ஹேவ் டு டூ யுவர் ரிசர்ச். அதோட ஜாஸ்தி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எத்தனை பேர், எந்த யூடியூப் வேணால் எடுத்துங்க, எத்தனை பேர் மார்க்கெட் கீழே விழுவோம், இன் பர்டிகுலர் ஐடி செக்டாரில் கை வைக்காதீங்க சொன்னாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எல்என்டி, நிறைய ஸ்டாக்ஸு நம்ம பேசியிருந்தோம். இதோட காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கேட்டிங்கன்னா இது இஸ் இட் அ பெஸ்ட் ஸ்டாக்? எஸ், இட்ஸ் அ பெஸ்ட் ஸ்டாக், இல்லைன்னு நான் சொல்ல. பெஸ்ட்டு கம்பெனியா? எஸ், ரொம்ப நல்ல கம்பெனி, இல்லைன்னு நம்ம சொல்ல. பட் அதோட சைக்கிள் முடிஞ்சு போச்சு. அது இட் ஹேஸ் டு ஃபால். மந்த்லி இதில் இட் ஹேஸ் டு ஃபால்.
மந்த்லின்னு சொன்னால் மினிமம் 17 to 18 months நம்ம பேசுகிறோம், அதிகபட்சம் 39 months வந்து பேசுகிறோம். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் 3 years. 3 years கழிச்சு மறுபடியும் ஒரு உச்சத்தை தொடுமா? சான்சஸ் கேள்விக்குறி. இன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து ஏஐ வந்துச்சு, யூஎஸ் ஈரான் பிரச்சனை வந்துச்சு, இதெல்லாம் வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. என்னையால் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? சார்ட்டை வச்சுக்கிட்டு அன்னைக்கு கற்றுன்னு கற்றணும். சில விஷயங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து வெளியில் வருது. பீப்புள் டாக் அபவுட் இட். டிசிஎஸில் இவ்வளோ தூரம் போச்சு, இவ்வளோ ஆளுங்களை லே ஆஃப் பண்ணிச்சு, அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது, ஏஐ வந்து வேலையில் தூக்கிட்டு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜோஷியம் பார்க்கல, டெஃபினட்டாக ஜோஷியம் பார்க்கல. சார்ட் வந்து என்ன சொல்லுதோ தட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். சார்ட்டுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு சொன்னால் சில ஸ்மார்ட் மணிஸ், ரைட்? சில பேருக்கு வந்து இப்போ டிசிஎஸ்ல எடுத்துங்களேன், டிசிஎஸில் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு வெடித்து வெளியில் வருது, இல்லை இன்ஃபோசிஸோ இல்லை நேற்று விழுந்த ஹெச்சிஎல்ல இருக்கிற வெடித்து கீழே விழுகிற பிரச்சனைகள் அங்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற சில ஆட்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணுவாங்க, ரைட்? நான் வந்து எம்டி லெவலில் ப்ரொமோட்டர்ஸ் லெவலில் நான் பேசல. ப்ரொமோட்டர்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணுறதுல வந்து சில பிரச்சனைகள் உண்டு. அவங்க வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் எக்ஸிட் பண்ணுவாங்க, ஸ்லோவாக எக்ஸிட் பண்ணுவாங்க. வந்து ஒரே நாளில் தூக்கிட்டு வந்து போட மாட்டாங்க. இல்லை சில பெரிய கையில் வந்து கை மாற்றி விட்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும்? தே ஆர் கிரியேட்டிங் ஒரு ஃபுட் பிரிண்ட். எல்லா கேப் மாறிங்க திருடங்க வந்து தடை விட்டுட்டு போகாத சரித்திரமே கிடையாது இந்த உலகத்தில். அவங்க விடுற தடைகள் டெஃபினட்டாக சார்ட்டில் வந்து தெரியும். சார்ட்டை வந்து அதாவது நீங்கள் சார்ட்டை படிக்கும் போதும் ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு, இந்த மூமெண்ட்ஸ் சரியில்லைன்றது நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியும். சிம்பிளான விஷயம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? செப்டம்பர் அக்டோபரில் இண்டிகோ ஓனர், ரைட், ஒன் ஆஃப் தி ப்ரொமோட்டர்ஸ், 3 ப்ரொமோட்டர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் முதலே எக்ஸிட் பண்ணிட்டார், மீதி 2 பேர் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ப்ரொமோட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 14,000 crores வந்து ஷேர்ஸை விற்றுட்டு கேஷ் ஆகினார். நியர் ஹை பிரிட்டிஷ் டொபாக்கோ. அவங்க வந்து ஐடிசியில் வந்து தி எக்ஸிட்டட், பெரிய பொசிஷன் எக்ஸிட் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்க ப்ரொமோட்டர்ஸ் இல்லை ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸை வந்து எக்ஸிட் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கோ இல்லை எனக்கோ சில விஷயங்கள் உள்ள தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியும் போதும் சில விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் விஷயம் என்னதுன்றது எனக்கு தேவையில்லை. அங்கே புகையுதுன்னு தெரிஞ்சால் ஏதோ விஷயம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அது இன்வெஸ்டிகேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. டெஃபினட்டாக சார்ட்டில் வந்து அந்த விஷயங்கள் சம்திங் வெரி சீரியஸ்லி ராங்ன்றது காட்டும். சிம்பிளான விஷயம். எப்படி சுஸ்லான் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 9 rupeesல வந்து நம்ம பிடிச்சோம், ரைட்? இட் வெண்ட் ஆன் டு சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 88 வரைக்கும் போச்சு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பொசிஷன் நீங்கள் வந்து ஒரு 3-4 செக்டர்ஸ் வந்து படு மோசமாக இருக்குது. அதில் வந்து ஐடி செக்டர், ஐடியோட மோசமாக இருக்கிறது மீடியா செக்டர்லாம் இப்போதைக்கு எந்திக்கிறதுக்கான இப்போ இம்மீடியட்டாக காணோம். எந்த விதமான சிம்டம்ஸ் காட்ட மாட்டேங்குது. மீடியா ஆகட்டும், ஐடி ஆகட்டும், ரியாலிட்டி அதே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ரியாலிட்டியில் சம்திங் மேஜராக வரப்போகுதுன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து கீழே விழுந்திருக்கு, அது வேறு விஷயம். பட் ரியாலிட்டி செக்டர் இஸ் நாட் லுக்கிங் குட். இந்தியாவில் ரியல் எஸ்டேட் செக்டர் சூப்பர் டூப்பராக இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா தான் இருக்குன்ற மாதிரி காட்டுது. ரியல் எஸ்டேட்ன்றது வேறு. வெளியில் போய் நீங்கள் வந்து வீடு வாங்குறீங்க, பில்டிங் வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்றது வேறு. பட் ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இட் இஸ் நாட் லுக்கிங் குட். அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா வெளியில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. இதில் வந்து நீங்கள் நிறைய கதை சொல்லலாம். ஐடிபி ஆளுங்களெல்லாம் வேலை விட்டு தூக்குறாங்க, அவங்க வந்து வீடு வாங்க மாட்டாங்க, அதனால சேல்ஸ் அடி வாங்கும், ரியல் எஸ்டேட் ப்ரைஸ்லாம் கீழே விழுவும், இதெல்லாம் கதை. பட் இதோட பெருசாக ஏதோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சார்ட் காட்டிகிட்டு இருக்கு. இதே மாதிரி இப்போ இமீடியட்டாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 to 6 months பீரியடில் இது வந்து 2 பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் நிறைய வச்சுருப்பீங்களே, ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட காட்டும் போது 8, 10, 12, 18 மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுற ஆளுங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ரிலீஜியஸாக போடுவாங்க, ரைட்? அண்ட் இந்த ஃபால் ரீசெண்டாக ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி வந்த ஃபாலுக்கு அப்புறமா இவங்க எல்லாமே வந்து நல்லா ரிகவரி ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அபவுட் 25-30% ரிகவரி ஆயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் த டைம் டு எக்ஸிட்ன்ற மாதிரி சில பேர்த்துக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம்.
திஸ் இஸ் அ ட்ராப். மேபி, மறுபடியும் நான் சொல்கிறேன் மேபி, இது வந்து நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய செக்டார்ஸ் இன் பர்டிகுலர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், அது ஸ்மால் கேப் 50 இருக்கட்டும், இல்லை ஸ்மால் கேப் 100 இல்லை 250 இருக்கட்டும், இது மூணுமே சரியா ரொம்ப நல்லா இருக்குது. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. மேபி நியூ ஆல் டைம் ஹை க்ரியேட் பண்ணலாம் இது மூணுமே, ரைட்? ஸ்மால் கேப் 50, 100 and 250 செக்டர், ரைட்? ஸோ இந்த செக்டரை மிமிக் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், இந்த செக்டரில் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கட்டும், இண்டிவிஜுவலாக நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அந்த செக்டர் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மிட் கேப் ஃபண்ட்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. மிட் கேப் ஃபண்ட்ஸும் நல்லா இருக்குது, மிட் கேப் ஸ்டாக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் கேள்விக்குறி என்னதுன்னு சொன்னால், எல்லா இந்த 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 செக்டாரில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ஒரு நியூ ஆல் டைம் ஹை பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த செக்டாரில், இந்த 2 செக்டார் நான் சொன்னது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் நியூ ஆல் டைம் ஹை பண்ணும் போதும் மார்க்கெட்டை இன் பர்டிகுலர் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நிஃப்டி 50ல் இருக்கிற டாப் 10 ஸ்டாக்ஸ் இருக்கட்டும், இவங்க நெகட்டிவ் சைடில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ரைட்? வேறஸ் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ட்ராப் காத்துட்ருக்கு. இந்த ரைஸ் வந்து சில நபர்கள், ரைட், சார்ட் சொல்கிறது, சில நபர்கள் அங்கேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இட்ஸ் அ பியூர் ட்ராப். மேலே போய் அவன் வந்து அவன் கையில் இருக்கிற சரக்கு உங்கள் கையில் கொடுத்துட்டு அவன் நவுந்துடும். எப்படி கோல்டில் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட், சில்வர் எடுத்துக்கலாம், சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3 lakh rupeesலேருந்து 4 lakh rupees மேலே போனது வந்து இட் வாஸ் அ ட்ராப், பியூர் ட்ராப். ரீசண்டாக ஐடி செக்டர்ஸ் இப்படி வந்து இப்படி மேலே போனது வந்து இட் வாஸ் அ ட்ராப். எத்தனை பேர் வாங்கினாங்க? ஹெச்டிஎஃப்சி கீழே வந்துட்டு மேலே போனது இட் வாஸ் அ ட்ராப். ட்ராப் எங்கே வைப்பாங்க, எப்படி ஆப் வைப்பாங்கன்றது ஓரளவுக்கு மார்க்கெட்டை இன்டெப்த் அனலைஸ் பண்ணவங்களுக்கு விஷயம் தெரியும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு அடுத்த 25 வருஷம் நான் வந்து இதே இதில் வந்து நான் எஸ்ஐபி போட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் வந்து ஒரு 1.5 வருஷமாக வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். சும்மா பிரித்து மேய்ஞ்சி வச்சுருக்கிறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்துச்சுன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை ஸ்டாக் இருக்குன்றது பார்த்துருவோம், எந்த செக்டாரில் இருக்குன்னு பார்த்துருவோம், அடுத்தது வந்து அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றது பார்த்துருவோம், அந்த ஸ்டாக் எவ்வளோ பர்சன்டேஜ். இப்போ 100 ரூபா இருக்குன்னு சொன்னால் ஐடி செக்டாருக்கு வேணாம், ஐடி வேணாம், லெட்ஸ் ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப்பில் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு வந்து 20% அலோகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 20%ல் வந்து மேபி ஒரு 5% வந்து ஹெச்ஏஎலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஹெச்ஏஎல் எப்படி இருக்குன்னு பார்த்தா 95%ல் 5% அவன் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஹெச்ஏஎல் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராபபிள் அந்த செக்டர், அந்த ஸ்டாக் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இல்லைன்னு சொன்னால் அடுத்தது ஒரு 35-40% ஒரு 6-7 ஸ்டாக்கில் இருக்கும். அந்த 6-7 ஸ்டாக்கில் 8 ஸ்டாக்கில் 6 ஸ்டாக் நல்லா இல்லை, 2 ஸ்டாக் சுமாராக இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபண்டு அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி லுக் இட். அண்ட் நான் அனலைஸ் பண்ணும் போதும் டே சார்ட்ன்றது ஒன்று, ரைட்? மந்த்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணும் போதும் அடுத்த ஒரு 6 மாதம் 8 மாதம் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இதுக்கு நடுப்புற வந்து ஸ்பைக் வந்துச்சுன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. திடீர்னு ஏதாச்சும் ஒரு நியூஸ்னால சில விஷயங்கள் ஸ்பைக் ஆகுதுன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வி வில் நாட் கெட் இன் டு தோஸ் திங்ஸ். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, போனஸ்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு அட்வைசர் தேவைப்படுதோ, ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும், செக்டர் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை எடுத்து தென் வி ஹேவ் டு இன்வெஸ்ட். அந்த செக்டரோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை விட்டு வெளியில் வந்துட்டு வி ஹேவ் டு மூவ் யுவர் ஃபண்ட் டு சம் அதர் செக்டர், ரைட்? மார்க்கெட்டோட டார்லிங் யார்? ஐடிசி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். இன்னைக்கு கெதி என்ன? ஐடிசி பக்கத்தில் கூட கை வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ மோசமாக இருக்குது. இட் வாஸ் அ டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட். இது பர்ஃபார்ம் பண்ணுமா? இம்மீடியட் பர்ஃபார்மன்ஸ்க்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நெஸ்லே சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து ட்ராப்பில் தான் போயிட்டுருக்கு. நெஸ்லே ஈஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல், ஆனால் அது ட்ராப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு உள்ளே போய் மாட்டாதீங்க.
மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இதே தான். நீங்கள் எஸ்ஐபி போடுங்க, தப்பே கிடையாது. தட்ஸ் குட். சேவிங்ஸ் நீங்கள் பண்ண தான் லாங் டேர்மில் வந்து காம்பவுண்டிங்கில் வந்து யூ வில் மேக் மணி. நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து என்னன்னு சொன்னால் க்ரோத் டைரக்ட். ஒரே ஃபண்டு ஏஜென்ட் மூலமாக போனால் ஒரு 1/4% வந்து அவங்களுக்கு கம்மியான வட்டி கிடைக்கும். அந்த 1/4%க்கோசரம் அவங்க வந்து டைரெக்டாக பண்ணிவிடுவாங்க. கரெக்டு. இன்றைக்கி வந்து என்ட்ரி பண்ணியாச்சு, அவர் வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, இதுதான் பெஸ்ட்டுன்றாரு, எல்லாம் காட்டுறாரு, நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. எப்போ எக்ஸிட்டு? ரைட். அபிமன்யோட கெதி என்னாச்சு? ஹி நியூ தி என்ட்ரி, எக்ஸிட். ரைட். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் லாங் டேர்ம் வச்சுருந்தாலும் யூ ஷுட் நோ வென் டு எக்ஸிட். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ நிறுத்தணுன்றது முக்கியம், எங்கே எக்ஸிட் பண்ணுன்றது முக்கியம். இல்லைன்னு சொன்னால் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் 30 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ணுது. அப்போனா லாஸ்ட் 30 வருஷத்தில் வந்து 0% ரிட்டர்ன். சிம்பிள். இது வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஏஜென்ட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இல்லை எங்களாட்ட இருக்கிற அனலிஸ்ட்டுக்கோ நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதெல்லாம் நான் காட்ட முடியும். ஆம்ஃபி சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கிறேன், எஃப்என்டோ சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கிறேன், லாஸ்ட் 30 இயர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் வந்து ஒவ்வொரு பேசிக்லி வி வர் இன்டு வெப்சைட் டிசைனிங். அதான் எங்களோட கம்பெனியோட இது. 1995 வந்து வி ஸ்டார்டட் வெப்சைட் டிசைனிங், இந்தியாஸ் ஓல்டஸ்ட் வெப் ஹோஸ்டிங் கம்பெனி. அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் நாங்கள் வந்து வெப்சைட் டிசைன் பண்ணும்போது அது லெட் இட் பி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், இல்லை ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், மீடியா ஹவுஸாக இருக்கட்டும், எந்த செக்டாருக்கு போனாலும் அந்த கம்பெனியோட அந்த செக்டாரை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்கி பார்க்கும் போதும் எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். அவங்கள்ட்ட கேட்போம், ஓனர்கிட்ட கேட்போம், சார் இதை வந்து யார் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸு அண்ட் மற்ற காம்படிட்டரோட நீங்கள் என்ன வித்தியாசம் பண்ணுறீங்க, இந்த செக்டாரில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் கேட்டு தான் வந்து வி டிசைன் அ வெப்சைட். இதுதான் ப்ரொஃபஷ்னல் வெப்சைட். ஸோ அப்படி பண்ணும் போதும் அந்த செக்டாரை பற்றி நிறைய அனலைசிஸ் கிடைக்கும். நினச்சி பாருங்களேன், 1995 வந்து வி ஸ்டார்டட் வெப்சைட் டிசைனிங். இப்போ வந்து 2026 இருக்கிறோம். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆல்மோஸ்ட் அபவுட் 31 இயர்ஸ். நாங்கள் டெவலப் பண்ண வெப்சைட் அந்த கம்பெனியை வந்து 30 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். என்ன ஒரு நாலேஜ் பேஸ் கிடைக்கும். அப்படி தான் கேப்லின் பாயிண்ட் எங்கள் கஸ்டமர், டேட்டா பேட்டர்ன் எங்கள் கஸ்டமர், கசான்கி ஜுவல்லர்ஸ் எங்கள் கஸ்டமர், ரைட், பாண்டி ஆக்சைடு எங்கள் கஸ்டமர். இது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஹூ ஆர் இன்டு இதில் வந்தாச்சு, பப்ளிக் இஷ்யூ வந்தாச்சு. பின்னாடி என்ன இருக்குன்ற அந்த டெப்த் நாலேஜ் வந்து இட் சப்போர்ட்ஸ் அஸ். செபி ரிஜிஸ்டர்டாக கிடையாது. வி ஹாவ் லாட் ஆஃப் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேஷன்ஸ் கிடையாது, அது வேறு விஷயம். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேச முடியுமா? தாராளமாக பேசலாம். ஸோ எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலான்ற வரைக்கும் வி கேன் ஆல்வேஸ் டாக் அபவுட் இட். ஸோ அந்த 1/4%, 1/2% டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற அதை பற்றி யோசிக்காதீங்க. தே வில் ஆல்வேஸ் அட்வைஸ் யூ வென் டு எக்ஸிட் இல்லை வென் டு ஸ்விட்ச் ஓவர். ரைட். ஸ்விட்ச் ஓவரில் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் இந்த ஃபண்டை விட்டு நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டுக்கு போகும்போது 2 விஷயம். ஒன்று வந்து எனக்கு டாக்ஸேஷன் வரும், இன்னொன்று வந்து எக்ஸிட் லோடு இருக்கும். எக்ஸிட் லோடு இல்லாத சில விஷயங்கள் ஸ்விட்ச் பண்ண முடியும். சில இடத்துல வந்து கொடுத்துட்டு போகிறதுல தப்பு கிடையாது. அந்த ஃபண்டு வந்து 8, 10, 20% கீழே விழுவும் போதும் அந்த ஃபண்டு விட்டு வெளியில் வந்து இந்த 1.5% எக்ஸிட் லோடோ இல்லை 1% எக்ஸிட் லோடோ, ரைட், டேக்ஸ் வந்து ஒரு வாட் எவர் யுவர் ப்ராஃபிட்டில் வந்து ஒரு டேக்ஸ் நீங்கள் கட்டி பண்ணாலும் ஸ்டில் இஸ் இட் வர்த்தான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் வர்த். எண்ட் ஆஃப் த டே என்ன வேணும்? வி நீட் குட் ரிட்டர்ன்ஸ். ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஈவன் இது மாதிரி நம்ம பண்ணி, ரைட், டேக்ஸ் போக ஃபண்ட் மேனேஜருக்கு ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் கேஷ் கொடுத்து 0.5%, 1/4% நீங்கள் வந்து கொடுத்து ப்ளஸ் சில விஷயங்கள்லாம் செலவு போக, டேக்ஸ் போக ஸ்டில் நீங்கள் வந்து 3%, 2.5% வித்தியாசம் கிடச்சிச்சின்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இன்றைக்கி தான் வந்து சிஏஜிஆர் கால்குலேட்டர் ஆன்லைனில் கிடைக்குதுல்ல, ரைட். ஒரு ஃபண்டை போடுங்க, மாதம் 10,000 ரூபா நான் போடுறேன், ஒன்றுக்கு வந்து ரிட்டர்னை வந்து 15% இல்லை 18% சிஏஜிஆர் போடுங்க, இன்னொன்றுக்கு 20% போட்டு பாருங்களேன், எண்டில் எவ்வளோ ஃபண்டு வித்தியாசம் வருதுன்றது நீங்கள் பாருங்களேன். அட்லீஸ்ட் இந்த ஹோம்ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் இஸ் நாட் லுக்கிங் குட். அண்ட் ஷார்ட்டாக வந்து மேபி நிறைய இடத்துல
ஸ்டாக்ஸில் வந்து ஆகட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வந்து யூ வில் கெட் எ எக்ஸிட் பாயிண்ட். யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க. ரைட், ஸ்டாப் லாஸ் போடாத வேணாம். பிரேக் இல்லாத வண்டியும் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணாத ஃபண்ட்ஸும் ஸ்டாக்கும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதா, அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சைட்லேயும் இருக்கட்டும், சயின்டிஃபிக்காக வில் டூ ஆல் தி அனாலிசிஸ். வேணும்னா நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது எங்கள் கூட இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் ஐ எம் வில்லிங் டு ஷேர், நோ இஷ்யூஸ். எங்கள் ஆஃபீஸ் இஸ் அ ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ வாங்க, இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எங்களால் என்ன முடியுன்றது நாங்கள் சொல்கிறோம். அது வந்து ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டை இருந்தாலும் சரி, இல்லை வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எது இருந்தாலும் we are willing to share our experience, எங்களோட நாலேஜ் பேஸ் ஆன் எ ஹானஸ்ட் பேசிஸ். ரைட், உங்களோட கேபிட்டல் இருந்துச்சு, உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக நாங்களும் நல்லா இருப்போம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.